Mind blowing velour. இல்ல குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வரவேற்கிறோம். ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்ட ஆட்சியர் உமா அவர்களுக்கு பரிசு நிலையத்தின் சார்பாக இந்த சார்பில் நன்றி. ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய ஏடி ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர்களே, நம்முடைய ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் அவர்களே, இந்த ஐடிஐனுடைய பிரின்சிபல் அவர்களே, ஸ்பெஷல் அட்ரஸ் வழங்க இருக்கிற டெப்டி டைரக்டர் கவர்மெண்ட் ஐடிஐ மற்றும் நம்முடைய சேர்மன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியினுடைய சேர்மன், நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சேர்மன் அவர்களே, இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிற அனைத்து ஐடிஐ மாணவ செல்வங்களே, எங்கள் அரசு மற்றும் இதர காப்பகங்களில் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பிற்கு மேற்பட்ட அன்பு மாணவ மாணவியரே, அவர்களோடு வந்திருக்கிற பாதுகாவலர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மரியாதை கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கெல்லாம் இருக்கிற இந்த இடம் ரொம்ப ஒரு சுபிட்சமான இடம். ஏன் இது சுபிட்சமான இடம் சொல்றேன்னா, தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கி அதுல அரசினுடைய ஐடிஐ அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஏற்படுத்தி மாணவர்கள் 8ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அதுக்கப்புறம் படிக்க விரும்பல, அவங்க ஒரு தொழில் பயிற்சி கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 1 வருட கோர்ஸோ 2 வருட கோர்ஸ், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு சில கோர்ஸ், நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் 6 மாச கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு முகாமும் நடத்தி அவங்கள ஒரு 15,000 20,000 மாதம் சம்பளம் பெறக்கூடிய அவங்களுடைய காலில் யாரையும் நம்பி நிற்காம அவங்க படித்த படிப்பின் மூலம் அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிற ஒரு சிறப்பு முயற்சியை அரசாங்கம் செய்து இதை போல ஒரு ஐடிஐ தங்கும் வசதியோடு நம்ம தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நீங்களெல்லாம் இந்த இடத்துல இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கல்வியினுடைய அவசியம் என்ன, உயர்கல்வியினுடைய அவசியம் என்ன,
தொழிற்பயிற்சியினுடைய அவசியம் என்ன என்பதையும் அரசினுடைய இதெல்லாம் நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் நேர்ல கண்டு நீங்க உங்க மனதிற்குள் இத ஒரு பசுமரத்தாணி போல் உங்க மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு நாமும் நம்மளால முடிந்த வரைக்கும் நல்லா படிக்கணும். 12th முடிச்சு முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ் நமக்கு இருக்கு. இப்ப காலையில திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில இருந்தா வரோம். அங்க ஒரு அழகா அருமையான சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அப்பொழுது அந்த வைஸ் சான்சலர் அவர்கள் சொல்லுகிறாங்க, எந்த யூனிவர்சிட்டிலையும் பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம யூனிவர்சிட்டியில இருக்கு. ஒரு மாணவன் நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்தா பிஎஸ்சி யூஜி படிச்சு அப்புறம் எம்எஸ்சி படிச்சு பிஹெச்டி இன்டிகிரேட்டட் கோர்ஸ் படிச்சு வெளியே போலாம், எந்த செலவும் இல்லாமல் உள்ள தங்கு வசதியோட. வசதிகள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி அத்துணை மாணவ செல்வங்களும் உயர் கல்வி படிக்க வேண்டும். அதுக்கு மேல திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில அங்கே படிச்சுட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாப் மேளா நடத்தி அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறோங்கிற நல்ல செய்தியை அங்கே எனக்கு சொன்னார்கள். அதே போல பல்வேறு நம்முடைய முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிற நம்ம அரசு கல்லூரியில படித்த ஒரு மாணவி, உங்களை போன்ற ஒரு மாணவி போன 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க போயிட்டு வந்துட்டாங்க, லண்டனுக்கு போய் நம்முடைய நான் முதல்வன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டன்ல போய் 15 நாள் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியை பார்த்து அங்க படிப்பு எப்படி இருக்குன்னு இலவசமா அரசால் அனுப்பப்பட்ட 10-15 மாணவ மாணவியரில் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த அரசு கல்லூரியிலே படித்த ஒரு உங்க அக்கா மாதிரி ஒருத்தங்க தான் அங்க போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதே போல அரசினுடைய புதுமை பெண் ஒரு திட்டம் இருக்கு. அது என்னதுன்னு தெரியுமா? அரசு பள்ளியில 12th வரைக்கும் படிச்சுட்டா அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற வருஷத்துக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் அரசாங்கத்துல கொடுக்குறாங்க. அது உங்க படிப்பு செலவுக்கு உங்களுக்கு நீங்க யாரையும் நம்பாம உங்களுக்கு பயன்படும். அதே போல தமிழ் புதல்வன் என்ற பெயர்ல நம்ம அரசு பள்ளியிலே இல்ல எய்டட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி காலேஜ்ல படிக்கும் போது மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது திட்டம். அதே போல இந்த நான் முதல்வன் கல்லூரியில சேர்ந்த உடனே கல்லூரி படிச்சு முடிக்கும் போது வேலைக்கு ஜாப் மேளா நடக்கும் போது நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும்ல. எடுத்தா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து காலேஜ்ல என்ன கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்து நம்மள வேலைக்கு இன்டர்வியூ நடத்தும் போது நம்ம மாணவர்கள் எல்லாம் திறமை வாய்ந்தவர்களாக அந்த இன்டர்வியூல வேலைக்கு எடுக்கப்பட்டு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாணவியர்களாக நாம இருப்பதற்காக நான் முதல்வன் திட்டத்துல செய்யறாங்க. இப்படி அரசாங்கம் கொடுக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனைவரும் உங்க வாழ்க்கையில விரைவிலே இன்னும் 3 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகள்ல நீங்க உங்க உயர் கல்வியை படித்து நீங்க எல்லாம் என்ன செய்யணும், நல்ல வேலைக்கு போகணும். கண்டிப்பா உயர்கல்வி படிப்பீங்களா எல்லாரும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன படிக்கிறீங்க, உயர்கல்வி நீங்க இதுல 12th படிக்கிறவங்க எத்தனை பேரு இன்னைக்கு ரிவிஷன் எக்ஸாம் வந்துட்டாங்க? 10th மாணவ செல்வங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் இருக்கு, 1 மாசத்துல. அதனால இங்க இருக்கிற 12th 10th படிக்கிற அத்தனை மாணவ மாணவியரும் ஹோம்ல இருக்கிறவங்க கண்டிப்பா உயர்கல்வி படிக்கணும். அதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அவங்களை நல்ல வழிகாட்டி அவங்கள படிக்க இருக்கணும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் நேரிலே பார்த்து உங்கள் மனதிற்குள் அவைகள் நல்ல ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இன்னைக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறோம். சரியா? நல்ல இந்த அரசினுடைய ஐடிஐ இங்கே வழங்கப்படுகிற கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு விரிவான விளக்கத்தை சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஒரு 3 சீனியர் ப்ரொஃபசர் இருக்காங்க. அவங்க என்ன படிச்சா என்ன வேலை வாய்ப்பு இருக்கும், இதெல்லாம் நம்ம இந்த வயசுல இந்த விஷயங்கள் தான் நமக்கு இந்த நாலேஜ் இஸ் பவர். இந்த செய்திகள் தான் நம்மள என்ன பண்ணும், நம்மள
வாழ்க்கையை உயர்த்தும். சரியா? கல்வி ஒண்ணுதான் நம்ம கிட்ட, நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குமான சொத்து என்னது? நம்ம படிக்கிற படிப்பு. அப்ப அந்த படிப்பை நாம நல்லபடியா படிக்கணுமா இல்லையா? படிப்போமா? நாம எல்லாரும் நல்லபடியா படிப்போமா? கடவுள் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், நமக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க அதெல்லாம் பயன்படுத்தி நல்லா படிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், நாங்கள் எல்லோரும் உங்கள் காப்பவர்களும் உறுதுணையா இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வை மாணவர்கள் மத்தியிலே, குறிப்பாக தேவையுள்ள குழந்தைகள், எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய சொந்த முயற்சியாலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாகிலும் மாணவர்கள் உயர்கல்வியோடு தொழிற்கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் பல்வேறு அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைந்தவர்களாக மாறணும் அப்படின்றதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே நீங்கள் எல்லாம் கைகோர்த்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஏடி ஸ்கில் அவர்களுக்கும், இந்த பிரின்சிபல் அவர்களுக்கும், மற்ற ஊழியர்களுக்கும், மாணவ மாணவியர்களுக்கும், மற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழறாங்க. 800 கோடி மக்கள்ல 200 கோடி மக்கள் ஒருவேளை சுத்தமான தண்ணீர் இல்லாம வாழறாங்க. 200 கோடி மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 200 கோடி குழந்தைகள் மக்கள் நல்ல தங்கும் உறைவிடம் இல்லாம இருக்கிறாங்க உலக அளவில். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் இன்னைக்கு அரசாங்கத்தின் மூலமாக, மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல தங்குமிடம். சமீபத்தில் பாத்தீங்களா, குழந்தைகள் எல்லாம் தரையில படுக்க கூடாது என்பதற்காக உங்களுக்கு கட்டில், மெத்தையெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறாங்க, மடிக்கணினி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல இந்த குழந்தைகள் வளர வேண்டும் என்பதற்காக சமீபத்தில் 2020க்கு முன்பதாக போட்டோ எடுக்கிறவர்களுக்கு சொல்லி ஒரு விருது கொடுத்தாங்க. புலிட்சர் விருது, உலகத்திலேயே மிகச்சிறந்த போட்டோ எடுக்கிறவர்களுக்கான விருது. அந்த விருது எடுத்தது யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தை செத்து கொண்டிருக்கிறது, அந்த குழந்தை எப்ப சாகும், எப்ப அந்த குழந்தைய கழுகு எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. கழுகு அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறது, சாகும் போது அதை எடுத்தோம்னா அப்படின்னு சொல்லி. அந்த சூழ்நிலையில எடுத்த போட்டோ அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கு அந்த போட்டோ புலிட்சர் விருது கிடைச்சது. நமக்கு நோபல் பரிசு எல்லாம் கிடைக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறவங்களுக்கான விருது. அந்த விருது எடுத்த பிறகு அவருக்கு 100 கோடி ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. அந்த 100 கோடி ரூபாய் பரிசு வாங்கிட்டு செத்து மடிந்திருக்கிற அந்த குழந்தைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலையே, இந்த 100 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டு செத்து விட்டார். ஆனா நமக்கு அந்த மாதிரி நிலைமைகள் இல்லை. நிச்சயமாகவே மிக வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை, அறிவுகளை, புத்தியை உங்களுக்கு சொல்லி புகட்டி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள். எனவே இந்த அருமையான சந்தர்ப்பமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்களையும் படிக்கட்டுகளாக அதையே மிதித்து எழுந்து வெற்றியாளர்களாக நீங்க மாறணும். மாறி இந்த பெருமையை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் சேர்ப்பதோடு நீங்கள் இந்த தேசத்தின் நல்ல குடும்பஸ்தனாக, நல்ல தலைவர்களாக, நல்ல தொழிலதிபர்களாக நீங்க மாறணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேலூர் மாவட்டத்திலே நமது மதிப்பிற்குரிய ஆட்சியர் அவர்களால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இப்போ நம்ம அரசு தொழில் பயிற்சி நிலையம் வேலூரிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சி நிலையத்திலே முதல்வராக பொறுப்பேற்று 1 மாதங்கள் தான் நான் ஆகிறது. சென்னையிலே ஒரு தொழில் பயிற்சி நிலையம், வடகரை தொழில் பயிற்சி நிலையத்திலே முதல்வராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சி நிலையத்திலே 3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 3 வருடம் இங்கே நான் டிடி இன்சார்ஜாக நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன்.
ஸோ அந்த சூழ்நிலை எனக்கு கிடைக்காத ஒரு பெருமை. ஜாயின் பண்ணி ஒரே மாதத்தில் நமது மாவட்ட ஆட்சியர் மேடம் அவர்களுடைய தலைமையிலே நடக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி நிலையம் சிறப்பாக நடைபெறுவதற்கு 100% மேலாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் நமது ஆட்சியர். மற்றும் கடந்த வருடம் 100% மாணவர்களை நமது பயிற்சி நிலையத்திலே நம்ம சேர்க்கை செஞ்சிருக்கோம். நமது ஆட்சியரினுடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே அது நடந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். அதற்காகவும் இந்த பயிற்சி நிலையத்தினுடைய முதல்வர் என்கிற முறையிலையும் அனைத்து அலுவலர்கள் சார்பாகவும் நான் மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடம் வர்றதுக்கு முன்பாகவே உங்களுக்கு நான் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன். தொழிற்கல்வியினுடைய அவசியம் என்னென்ன தொழில்களை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் நான் காலையில் சொன்ன மாதிரி தொழில் பிரிவை சார்ந்த 12 பிரிவுகளை நம்ம வேலூர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த 12 பிரிவுகளுமே 100% வேலை வாய்ப்பை உண்டாகக்கூடிய தொழில்கள் தான். இங்கு படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஐடி ஆரம்பித்து 60 வருடங்கள் ஆகிறது. 60 வருடங்களிலே இங்கு பயிற்சியை 1 வருடம் 2 வருடம் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தொழில் பயிற்சி நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா ஐடியில டிகிரி முடித்த மாணவர்கள், பிஏ முடித்த மாணவர்கள், பிஎஸ்சி முடித்த மாணவர்கள், இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்க, பெரிய இன்ஜினியரிங் படிப்புங்கிறது பெரிய படிப்பு, ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங். அந்த இன்ஜினியரிங் காலேஜில் முடித்துட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் ஐடியில் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் ஒரு திறமையான ஒரு தொழிற்கல்வி, ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு ஸ்கில் சார்ந்த கல்வியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். நாங்கள் இன்ஜினியரிங்ல நிறைய படிச்சுட்டோம், எதுவும் வேலை கிடைக்கல, எங்களுக்கு ஐடி முடிச்சாதான் வேலை கிடைக்கும், அதனாலதான் நாங்கள் ஐடியில் ஜாயின் பண்ணிடுவோம்னு சொல்லி படிச்சுட்டு இன்னைக்கு சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தொழிற்சாலைகள் சென்னை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல இருக்கு. ஆனா பாருங்க, கவர்மெண்ட் ஐடி இங்க மட்டும்தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நம்ம 500 மாணவர்கள் மட்டுமே நம்ம எடுக்கிறோம். 500 மாணவர்களுக்குமே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நமது வேலூர் தொழில் பயிற்சி நிலையம் இருக்கிறது. சிறந்த கல்வியை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமான பிரிவுகள் தான் அங்க இருக்கு. இன்னைக்கு சென்னையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து கார் கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா பிஸ்டன்ங்கிற நிறுவனம், அசோக் லைலண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள், ஹோண்டாய் மோட்டார்ஸ், போர்ட் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அனைத்து தொழிற்சாலைகளிலும் பாத்தீங்கன்னா ஐடி முடித்த மாணவர்கள் தான் 100% அங்க பணியாற்றுகிறார்கள், நல்ல சம்பளம். அதே மாதிரி நாங்க இங்க பயிற்சி கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வருடம் 2 வருடம் உண்டான ட்ரைனிங்ஸ் நாங்க கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதற்கான எந்த கட்டணமும் கிடையாது, மாணவர்களுக்கு ஒரு ஃபீஸும் கிடையாது. இலவச கல்வி, விடுதியுடன் கூடிய இலவச கல்வியை நம்ம கொடுக்கிறோம். அதற்கு எங்களுக்கு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு 100% அதற்கான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நல்லாசியுடன் தான் நாங்க இந்த பயிற்சி நிலையத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க பயிற்சி நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலர்கள் எல்லாமே மாணவர்களுடைய நலன் கருதியே இங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த மாணவர்களும் கல்வியில சோடை போயிடக்கூடாது. அனைவருமே இந்த தொழிற்கல்வியை பயின்று 100% ஒரு வேலை வாய்ப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த 100% வேலை வாய்ப்பும் இங்கேயே நாங்க கேம்பஸ் இன்டர்வியூ பல்வேறு கம்பெனிஸ்ல இருந்து, சென்னை, ஓசூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலையிலிருந்து நாங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்றோம். நமது ஆட்சியர் அவர்களும் நிறைய வேலை வாய்ப்பு முகாம்களை நடத்துறாங்க. அந்த எல்லா வேலை வாய்ப்பு முகாம்ல போனீங்கன்னா அதிகமான வேலையை காலியாக இருக்கக்கூடிய படிப்பு ஐடி படிப்பு தான். ஐடி முடித்த மாணவர்களுக்கு தான் அங்க 70% வேலை. எல்லாரும் அதான் கேட்கறாங்க. கம்பெனிஸ்ல போனீங்கன்னா முதல்ல அந்த வந்திருக்கக்கூடிய கேம்பஸ்ல பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு ஐடி தான் முடிச்சிருக்கணும், எங்களுக்கு ஐடி முடித்த மாணவர்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ட்ரேடு படிச்சாலும் பரவாயில்ல, ஐடியில் இருக்கக்கூடிய நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கவர்மெண்ட் ஐடி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த 120 கவர்மெண்ட் ஐடிலையும் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த ட்ரேடை நாங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் மூலமாக நமது தமிழக அரசினுடைய ஆணைக்கு இணங்க இந்த ஒரு ட்ரேடுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய விரிவாக்கம் ஐடியில் படிக்கக்கூடிய படிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு
அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை புகுத்துறதுக்காக தான் இந்த டாடா டெக்னாலஜிங்கிற ஒரு இந்த டாடா கம்பெனி மூலியமாக ஒரு MOU சைன் பண்ணி தமிழ்நாட்டில் 120 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் கவர்மெண்ட் ஐடியில் 71 கவர்மெண்ட் ஐடியில் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து இப்போ டாடா டெக்னாலஜி 30 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து அட்வான்ஸ்டு மிஷினரிஸில் எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஐடி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். அங்கே முடித்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் இல்லை வெளியிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஷார்ட் டர்ம் கோர்சஸ்ங்கிற முறையிலையும் படிக்காத மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் கிடைக்கிற அளவுக்கான ஒரு கோர்ஸஸையும் நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். படிப்பை வந்து யாரும் விடக்கூடாது. மேடம் வந்து அதுதான் வலியுறுத்துறாங்க. உயர்கல்வியை கண்டிப்பாக முடிக்க வேண்டும். தமிழக அரசு வந்து உயர்கல்வி படிக்காத நிறைய மாணவர்களுக்கு தான் இந்த நான் முதல்வர் ஸ்கீம் இருக்கு. அந்த நான் முதல்வர் ஸ்கீம்ல வந்து நமது மாண்புமிகு அமைச்சரினுடைய முன்னிலையிலே வந்து கடந்த மாதம் சென்னையிலே வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. நான் முதல்வர் ஸ்கீம்ங்கிறது வந்து இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் படிக்காம இருக்காங்க. அந்த மாணவர்களுக்காக பர்டிகுலரா ஏதாவது ஒரு தொழில ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர், ஒரு ஏசி மெக்கானிக், இந்த மாதிரி கோர்ஸ் சின்ன கோர்ஸ் ஷார்ட் டர்ம் கோர்சஸ் நடத்தி அவர்களுக்கு 100% இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தொழிற்சாலைகளிலும் சரி எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்து கிளாஸஸ் வந்து நம்ம நடத்தி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய இந்த வேலூர் தொழில் பயிற்சி நிலையத்திலையும் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்ன கோர்சஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறது வந்து இப்போ நீங்க எல்லா செக்ஷனுக்கும் வந்து நம்ம ரவுண்ட்ஸ் போக போறோம். எல்லாமே நம்ம பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேடம் முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜை பத்தி சொன்னாங்க. அது வந்து அந்த ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது வந்து நான் டெக்னிக்கல். அந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் முதல்வன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் வந்து அறிவுறுத்தப்பட்டதாக கடந்த மாதம் மீட்டிங்ல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்களும் ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், பிளம்பிங் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி லேத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரணும். அனைத்து மாணவர்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் 6ஆம் வகுப்பிலிருந்தே வந்து ஒரு ஸ்கில், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கில்லை வந்து அடைய வேண்டும் என்று நமது தமிழக முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து மேடம் வந்து அவங்க மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு நாங்கள் அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தயாராகி செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மட்டும் இந்த விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வச்சுக்காதீங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்கள், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம 26, 27 வயசுல கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாரையும் கொண்டு வாருங்கள். எங்ககிட்ட ஐடிகளை கூட்டிட்டு வாங்க. உங்க ஹோம்ல கூட்டிட்டு போயிட்டு ஹோம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அலுவலர்கிட்ட சொல்லுங்க. ஐடி நேரடியாக வாங்க. முதல்வரை எப்போ வேணாலும் நீங்க வந்து சந்திக்கலாம். எங்களுடைய அலுவலர்கள் இருக்காங்க ஆபீஸ்ல, அதே மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி படிப்பு படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. நீங்க சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போனீங்கன்னா அது ஒரு 3 வருஷம் BA. நான் காலையில் சொன்ன மாதிரி ஒரு 7-8 வருஷம் நீங்க வந்து நம்ம படிச்சாதான் நம்ம ஒரு நல்ல ஒரு பதவிக்கு நம்ம செல்ல முடியும். பட் எங்களுடைய ஐடியில 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்க வந்தீங்களாவே 2 வருடங்கள் 1 வருடங்கள்லயே வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வந்து நீங்க வேலை செய்யலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ வேணாலும் வாங்க, எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்க. இந்த நிகழ்ச்சியை அருமையாக எங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்து நமது மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கு, மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் மீண்டும் ஒருவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல்